மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதன் தாள் வாழ்க, கோகோல்யாண்ட குருமணி தாள் வாழ்க, ஆகம வாங்கி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அணிகன் இரண்டு வாழ்க. தீமைகள் விலகி நன்மைகள் பிறக்கு அசுர அளித்து தேவர்கள் வாழ்விக்கு யமோதரிக்கப்பட்டோம். காசி பெறும் மாயன் அசுர பெண்ணும் முதலாம் ஜாமத்தில் மனித உருவத்திலிருந்து மனிதரடி சுரபத்மனும், இரண்டாம் ஜாமத்தில் சிங்க உருவத்திலிருந்து சிங்கமுடைய சிங்கனும், மூன்றாம் ஜாமத்தில் யானை உருவத்திலிருந்து யானை முகமுடைய தாரகனும், நான்காம் ஜாமத்தில் ஆட்டு உருவத்திலிருந்து ஆட்டுடைய அஜமிகன் அசுர பெண்ணும் பிறந்தனர். மாயை காரணமாக தோன்றிய 4 பேரும் ஆணவர்கள் மிதந்தனர். காசிப்பர் தன் பிள்ளைகளும் குழந்தைகளை வடதிச்சை நோக்கி சென்று சிவரம் நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்களை உபதேசம் செய்தார். அவர்களும் சிவரம் நோக்கி கடும் தவம் இருந்து பல வரங்களை பெற்றனர். இவர்களுள் சூரபத்மனோ சிவரம் நோக்கி கடும் தவம் இருந்து 108 வாழவும் 1008 அன்னங்கள் அரசாளவும் இந்திரஜாலம் தேடி வரமாக பெற்றவன். மேலும் தனக்கு சாகா வரம் கேட்டுக்கொண்டான். பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் வகையால் வேறு எதுவும் தெரிவிக்க ஒரு பெண்ணில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வரத்தை பெற்றுக் கொண்ட சூரபத்மன் அண்ட சராசரங்களை ஆண்டு இந்திரன் முதல் 33 கோடி தேவர்களையும் சிறையடித்தான். இந்திரனோ சூரபத் மைது பூலகம் வந்து ஒளிந்து கொண்டார். இந்த கொடுமையை தாங்க முடிய தேவர்கள் கைலாயம் சென்று ஆதியும் நடு மீறும் அருமும் ஒப்பும் ஏதும் வரமு போக்கும் இன்பமும் துன்பமின்றி வேதம் கடந்திடமில்லா ஒரு குமரன் தனி நிதல் வேண்டும் நின்பால் நினைக்கிறென்று ஈசனோ அருமுருமாகி அனதையே பிளவாய் ஒன்றாய் பிரம்மமா என்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணைகூர் மங்களாரம் கரங்களை பணியிடம் கொண்டு வந்தான் ஒரு திருமுருகன். உதித்தன் உலகம் என்று என் தயவு சிரட்டிலிருந்து 6 தீபரை உதித்தேன். தார் தீபரைகளை வாய்பவனை கிளைந்து கொண்டு சரவண பொய்கள் வளர்ந்திருக்கும் தாமர செருக்கு தார் தீபரைகளும் 6 குழந்தைகள் உருப்பட்டது. தார் குழந்தைகளை கார்த்திபலங்கள் அறுவரும் பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். இந்த 6 திருமுகளும் ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராக்கியம், புகழ் எனும் 6 குணங்களை குறித்தது. இந்த 6 திருமுகளை என் அன்னை பார்வதியை கட்டியணைக்க 6 உருவமும் ஒரு உருவமனம் தேவர்களின் வேண்டுகொள்படி அசுர அளிக்கும் பொருட்டு என் அன்னை பராசக்தியின் சக்திகளை பயன்படுத்தி முதலில் தாரகனையும் சிங்கமாசுரை எதைத்தேன். பின்பு சூரபத்தும் போடு அவனு கடலடிவே வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை பேசி தந்தான். பின்பு அவரின் பொருடு அவனு வெற்றி பெற முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டான். தப்ப முடியாத சூரபத்மன் பெரும் ஆமரமா மாறின்றான். யாமு என் அன்னை பராசக்தியின் சக்திகளை பயன்படுத்தி மரத்தின் வைத்து மரபு 2ஆக பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாக மாறியது. மயிலை தன் வாகனமாகவும் சேவலி தன் கொடியாக வைத்துக் கொண்டு இத்தனிகாசலத்தில் வீற்றிருக்கின்றேன். அனுதினம் என்னை காணவர் பக்தர்கள் வந்து சென்றால் கூட நாரத முஸ்லிம் காடவில்லை. ஜாரி வரி பின்னே மணி ஓசை ஒரு முன்னேற்ப நாரதர் வருகிறார். பின்னே அவர் காணமளிக்கிறது முன்னே சந்திக்கலாம் நாரதரை. அன்பர் மன கோவில் கொண்டவா முருகா, அன்பர் மன கோவில் கொண்டவா முருகா, அரும்பெரும் மரபொருளே நீவா, அன்பர் மன கோவில் கொண்டவா
கடவுளே முத்தமிழுக்கும் சொந்தக்காரி தெய்வானை மணவாளனே நாரதன் அநேக வருக வருக கழகத்தின் பிறப்பிடமே வருக கானத்தின் இருப்பிடமே வருக வீணையும் இசையும் விலங்கின குரலும் தேனணிமணிய வாய் சேர்ந்த ஒளிபிடந்து உனையும் உயிரையும் இருக்கும் மனு வருக கழகமே உலகம் என்று பொது நலத்திற்காக தன்னை அர்ப்பணித்த கலைவாணி என்பது வருக காரூணிஷில் வருக தங்கள் வருகையால் நான் மட்டுமல்ல இந்த இடமே சிறப்படைந்திருக்கிறது தாங்கள் வந்த காரண காரியத்தை என்னவென்று இருக்கும் முன்பதாக கானம் பாடி வரும் தங்களுக்கு அடியேனும் கானத்தாலே வரவேற்க வேண்டிய நிமிடத்தோடு இந்த சிறியவனின் எளிய வரவேற்பதை பெரியோர் மனநோய் கேட்டுக்கொண்டு வரவேற்பது அப்படி சொல்லாதீங்க மச்சான். இல்லைங்க அதானங்க உண்மை. அப்படி கிடையாது. தமிழ் கடவுளே நீங்க தான். சரி. தமிழ் கடவுளே நீங்க தான். சரி. தமிழுக்கு தந்தை யார் அப்படின்னாக்க உங்க அப்பா சிவபெருமான். சரி. அப்பேற்பட்ட சிவபெருமான் உங்க அப்பாவையே மண்டி போட வச்சு ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் சொன்ன ஆளு நீங்க. சரி. எளிய வரவேற்பு அப்படின்னு சொல்லலாமா? அது இல்லையா, எங்க இது வேற மண்டிங்க. அது இல்லைங்க, நீ அதே நினைப்புல இருக்கியா? அதே நினைப்பு தான் 24 மணி நேரம். ஆக அப்பேற்பட்ட ஆளு எளிய வரவேற்புன்னு சொல்லலாமா? ஆஹா, இருந்தாலும் கூட வரவேற்பு இதோ. எப்படி மண்டி வர ஞாபகம் வந்துருச்சு. இப்படி பண்ணிட்டு இனிதான சுரம் ஞான இசை மேதையே இனிதான சுரம் ஞான இசை மேதையே எனதல் குயர்வான தவயோகியே இனிதான சுரம் ஞான இசை மேதையே இசை மேதையேன் எனதல்விற்குயர்வான கவயோகியேன் இனிதான சுரம் ஞான இசை மேதையே. நாரதரி தாங்க எங்கெல்லாம் சென்று என்னவெல்லாம் கண்டீர் என்பது அடிவனுக்கு ரத்தின சுருக்கமாக எடுத்துக் கூறுங்கள் வரலாம். திருலோக சஞ்சாரம் செய்து கொண்ட பொழுது வேலிமலை சாரல் ஓரத்திலே திணைப்புடன் மத்தியிலே தங்களுக்கான ஒரு அழகிய 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 கனியை கணதுலே முருகா. கனி. ஆமா, கனியுடைய பெருமை எதுக்குறோம் பார்க்கலாம். இதோ ரத்தின சுருக்கமாக நானும் கூறுகிறேன், கேளுங்க. சரி, சிறப்பு. எப்படி கனியோட பெருமை சொல்லணுமா வேண்டாமா? மகனிக்கும் தேன் கதழி முருகா 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 மாங்கனிக்கும் வெண்கதளி முருகா வங்கனிக்கும் வேலினிக்கும் முருகா 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 முருகா
முருகா முருகா முருகா முருகா மாவாழை புலன்னு சொல்லக்கூடிய முக்கணியாற்றின் மேன்மையான சிறப்பான கனி அப்பேற்பட்ட கனி இருக்கின்ற பறவைகள் எல்லாம் பறப்பதற்கு முன்பாக திருமணம் முக்கியம்னு ஆசைப்படுறேன். அது உண்மைதான். சாகமென்ன முனியே சாக்கியமென முடியே சாகமென்ன முனியே மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கையுற்ற மார்க்கத்தில் கண்ட கனிகளுக்கு விட்ட மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கையுற்ற சாகமென்ன முனியே 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 சுமை தருதேன் கனியே நோக்கும் பொழுதே ஐம்புலன்களுக்கெல்லாம் பொழுதே ஐம்புலன்களுக்கெல்லாம் மெய்வாய் கண் செவி மூக்கு என்று சொல்லக்கூடிய ஐம்பது சொல்லி தரும் முக அப்பேற்பட்ட கனி அப்பேற்பட்ட கனிய பச்சை கண்டல் விட்டு வைத்திருக்குமா? ஆக சந்தேகமா சந்தேகம் தான். தாராளமாக கேளுங்க. பச்சைகள் கண்டாளின் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டான நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டாளின் நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்வீர் பச்சித்திடாதோ சொல்வீர் பச்சித்திடாதோ சொல்வீர் பச்சைகள் காணால் பரந்தோடும் மாலையாய் பச்சமுடனே 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 நாரதரே முருகா. கனி என்றாலே பச்சையில் உண்மை கொண்டு ஆமா. அப்படி இருக்கும் பொழுது கண்ணி கண்ட மாத்திலே பச்சைகளாம் பறந்தோடு அப்படின்னா இது கனியா? அப்படி உதவியா ஆமா அதுக்கு தான் எதிர்பார்த்தேன். அது ஏன்னா ஆ. 4 அறிவு படைத்த அந்த பட்சி இனங்களே சரி. பயந்து ஓடுறது என்ன காரணம்? என்ன? மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய திருகரணங்க அப்பாற்பட்ட கனி. இது கனி அல்ல கண்ணி. கண்ணி ஆதியிலே கொடுத்திருக்கிறது அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. உண்மை. அமிர்தவள்ளியை தெய்வானி என்ற பெயராமத்துடன் திருப்பரங்குன்றத்தில் என்னுடைய தலைமையிலே திருமணம் முடித்து விட்டீர்கள். உண்டு. இளையவளான சுந்தரவள்ளியை வள்ளி என்ற பெயராமத்துடன் சுதந்திரமாக தருகின்றார். வள்ளியை பார்த்து வந்திருக்கீங்களா? சுதந்திரமாக விடலாமா? சுதந்திரம் விடலாமா? சிறையில் அடைக்கணும். சிறையில் அடிக்கணும். திருமண சிறையில். திருமண சிறையில ஆமா. மனச்சிறையில. ஆமா. ஆ, சரி. திருமண சிறையில் அடைக்கணும். ஆ. ஏன்னா இப்படியே போக வேண்டாம். பிறகு என்ன மானுக்கு பிறந்த மங்கை சரி. வேடுகுலம் என்பதனாலே ஆஹா. தாங்களும் ஒரு வேடுவனாக வேட முடியுது. சரி. மான்குட்டியை தேடுவோம் வழக்குறைத்து காதல் விருந்து 8 வயது திருமணத்திலே கடிமணம் என்று சொல்லக்கூடிய காந்தர்வ மனம் முடிந்து ஆஹா. இன்று சூரிய அஸ்தமனம் அதற்குள் வள்ளி தெய்வானி சமேத சுப்பிரமணியராக எமக்கு மட்டுமல்லாது இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேர் காட்சி கொடுத்து வேணும். சிறப்பு. தாங்கள் திருமணத்துக்கு வருவீரா? நிச்சயமாக. என்ன கொண்டு வருவீர்கள்? நாவால் பாமாலை பாடி அவளுக்கு ஒரு பூமாலை தங்களுக்கு ஒரு பூமாலை ஆக மும்மாலையோடு வரும் எனக்கு பாமாலை பாடி பூமாலோடு தங்களுக்கு என்னிடம் மட்டுமல்லாது இந்த உலக மக்களின் போற்றும் வலுவிற்கு புகழ் மாலை காத்துக் கொண்டிருக்கிறது. நான் முன்பதாக சென்று திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். வருகிறேன். சென்று வாருங்கள். ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான் இது காதல்
படைக்காதே பாவம் பரிதாபம் பெண்ணை படைத்தானே பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவமான்களே பரிதாபம் நான்களே ஆழகாலமாய் விழியாடுள்ளரா காதல் காவியம் வேதமே ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதையே உன்னை நினைக்க விரும்புகிறேன் முடியவில்லை உன்னை மறக்க விரும்புகிறேன் அதுவும் என்னால் முடியவில்லை கல்லை உடைத்த ஆளை அழகான கல்லை உடைத்தாலும் கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே எந்த மடையனோ சொர்க்கமா பெண்கள் உலகமே நரகமே என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை இந்த நாடகத்திலே இந்த சிறிய அடியனுக்கும் நடிக்க வாய்ப்பளித்த விழா கமிட்டியாளர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மகளிர்கள் மற்றும் நாடகத்தை அமைத்த அன்பப்பா மரியாதைக்குரிய எம் பெரியசாமி அப்பா அவர்களுக்கும் அற்புதமான ஒளிபெருக்கி ஸ்ரீ கருப்பசாமி ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் இங்கே அற்புதமான முறையில் பணிபுரியும் மன்னார் அவர்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் பக்கம் பலத்திற்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இந்த பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உன்னைக்கு சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள் நல்லவரெல்லாம்
சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி உண்டு தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அரியணையில் ஒரு துளி பஞ்சம் இல்லை அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி பஞ்சம் இல்லை அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா மனிதனம்மா மயங்குகிறேன் தவறு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை நல்லவரெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி உண்டு தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்து தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா